நல்ல கேள்விங்கண்ணா. அதுல குறிப்பா பாருங்கன்னா 1000 கோடி ரூபாய் தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறிப்பாக திமுக அரசுடைய முதல் ஆண்டுல SC ST சப் பிளான்ல பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை 1000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க. செலவே செய்யாம மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் இந்த CAG அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கேட்டா சமூக நீதி பேசுவாங்க. ஆனா SC ST சப் பிளான்ல வந்திருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு அண்ணது ஆரம்பம் தான். நம்ம அடுத்த ரிப்போர்ட் தான் முழுமையா பார்க்கணும். ஆரம்பமே சரியில்லாம இருக்கும் பொழுது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து இதை பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, கடன் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா. 2022-23க்கான கடன் பாருங்க, 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய். 2022-23 2018ல நம்முடைய ஸ்டேட் GDPக்கு கடன் வந்து 22%. 2022-23ல அது 29% போயிடுச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது, மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்கூல் ஒழுகுது, அதனாலதான் ரோடு போடாம இருக்கிறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்ல செவிலியர் பிரசவம் பார்க்கறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸ் ஒரு செவிலியர் ஆபரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தல. CAG ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும்